சென்னை அம்பத்தூர் தொகுதிக்குட்பட்ட பல பகுதிகளில் இரவு நேரத்தில் தொடர் மின்வெட்டு ஏற்படுவதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மின் அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். குழந்தைகளிடம் ஓட்டு கேட்ட விஜய் குழந்தைகளை தெருவில் நிற்க வைத்து விட்டதாகவும் இதுதான் மாற்றமா எனவும் கேள்வி எழுப்பிய மக்கள் மின்துறையில் பெரும் ஊழல் நடைபெறுவதாகவும் ஆவேசம். ஒரு வாரமாக இந்த இடத்துல கரண்ட் பவர் கட்டு பெரிய தொல்லையாக இருக்குது. வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியல. வேலைக்கு போயிட்டு வந்தால் உடம்புலாம் எரியுது. குழந்தை குட்டி எல்லாரையும் ரோட்டில் போட்டு படுத்துட்டு இருந்தோம். எவ்வளோ நாள் தான் பொறுத்து பார்த்தோம். நாங்களும் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் ஃபோன் ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஆஃபீஸாண்ட வந்து கேட்டால் ஒரு பதிலும் கிடையாது. கேட்டை பூட்டிக்கிறது, எந்த ஒரு பதிலும் கிடையாது. பொறுத்து நாங்களும் பார்த்து வந்து ஆஃபீஸாண்ட கேட்டால் எதுவும் இல்லை. திருப்பி நீ ரோட்டில் வந்து உட்கார நிலைமைக்கு வந்து உட்காந்துட்டோம். இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறது? ரோட்டில் பஸ் ஏறி சத்தமா, வண்டி ஏறி சத்தமா, பாம்பு கடிக்குமா? இந்த மாதிரி ஒரு அவலமான நிலைக்கு இந்த மக்கள் வந்து இந்த அம்பத்தூர் கள்ளிக்குப்பத்து பகுதியில் ரொம்ப இடையூறு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கரண்டே இல்லை. மாற்றம் வேணும்னு சொல்றதால டிவி கேட்க ஓட்டு போட்டாங்க. மக்கள் என்ன பண்றாங்க? குழந்தைங்க கிட்ட தானே ஓட்டு கேட்டு வாங்கினீங்க. குழந்தைங்க இன்னைக்கு தெருவில் நிற்குது. எம்எல்ஏ வரணும். நாங்க தானே ஓட்டு போட்டோம். ஓட்டு நாங்க போட்டோம். நண்பீஸ்ன்னு சொல்லி 5 வயசு 10 வயசு கொண்டுங்க எல்லாரையும் சொல்லி தானே ஓட்டு வாங்கினீங்க. இன்னைக்கு 3 மணி நேரமா இங்க நிக்கிறோம். நாங்க எம்எல்ஏவை வர சொல்லுங்கன்ற எம்எல்ஏ வரல. ஏத்துன்னு போய் போலீஸ் எல்லாம் பதுக்குறாங்க. அப்ப கவர்மெண்ட்ல நாங்க ஓட்டு போட்டவங்க நாங்க அப்புறம் ரோட்ல தான் நிக்கணுமா? மாற்றத்துக்கு போட்டோம்ல, இதுதான் மாற்றம். போன வருஷம் ஆட்சியில இதே எல்லா வருஷமும் தாங்க சம்மர் வருது. இந்த வருஷத்துக்கு மட்டும் எப்படி உங்களுக்கு கரண்ட் கொடுக்க தெரியலையா? இல்ல நீங்க வந்து அப்பார்ட்மெண்ட் கொடுக்குறீங்களா? கொடுத்துட்டு காசு வாங்குறீங்களா? ஊழல் யாரு? சென்னை அரும்பாக்கத்தில் 8 மணி நேரத்திற்கு மேல் நீடித்த தொடர் மின்வெட்டால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதம். தாவேகா ஆட்சியில் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டும் 9 அமைச்சர்கள் இருக்கும் நிலையில் மக்களின் பிரச்சனைகளை கேட்க தொகுதி எம்எல்ஏ கூட வரவில்லை எனவும் கொந்தளிப்பு. இந்த மாதிரி இஷ்யூ வரக்கூடாது. நீங்க பிச்சை போடுங்க. உங்க பசங்க எப்படி போயிட்டே இருக்கீங்க பதில் சொல்லாம? சென்னை அருகே மாங்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் தொடரும் மின்வெட்டு குறித்து புகார் அளிக்க மின் நிலைய அலுவலகத்திற்கு போன் செய்தால் எடுப்பதில்லை என குற்றம் சாட்டிய மக்கள் அலுவலகத்தில் அதிகாரிகள் யாரும் இல்லாததை கண்டு கொந்தளிப்பு. பழுதை சீர் செய்ய மின்மாற்றி மீது ஏறிய மின்சார ஊழியர் மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டு ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்காக அனுமதி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள ஆரணியில் தொடர் மின்வெட்டை கண்டித்து நள்ளிரவில் 2வது நாளாக மீண்டும் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். நாள்தோறும் நள்ளிரவில் போராட்டம் நடத்தி நொந்து போய் உள்ளதாக மக்கள் குமுறல். சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் 10 மணி நேரத்திற்கு மேல் நீடித்த தொடர் மின்வெட்டால் ஆத்திரமடைந்த மக்கள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதம். இத்தொகுதியின் தாவேக எம்எல்ஏ சரவணன் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கவும் வரவில்லை, பொதுமக்களின் குறைகளை கேட்டறியவும் வரவில்லை என மக்கள் ஆவேசம். அரசியல் பேசுறதுக்கு இல்ல, அவங்க சொல்றது எல்லாருமே பாதிக்கிட்டோம். ஒரு செகண்ட் இப்படியா பாதிக்கிறோம். அவர்தான் சொல்றாரு. தனி விமானம் மூலம் டெல்லி செல்லும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் 11ஆம் தேதி நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக அறிவிப்பு. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்திற்கான நிதி விடுவிப்பு, மாநிலத்தின் திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி பணிகளுக்கு குறிப்பிடத்தக்க நிதி உதவி குறித்து கோரிக்கை வைப்பார் என எதிர்பார்ப்பு. ஆன்லைன் மூலம் சாதி சான்றிதழ் கோரி விண்ணப்பித்தால் 5 நாட்களுக்குள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. பட்டாக்களை உடனடியாக வழங்கவும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் இந்த நடவடிக்கைகள் மக்களின் நிர்வாக சேவைகளை விரைவுபடுத்தும் நோக்கில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
மாநிலம் முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசு உடனடியாக நடத்த வேண்டும். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை நேரில் சந்தித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மனு. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை மின் பகிர்மான கழக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டப்பிரிவு மேற்பார்வை பொறியாளர் RG பிரசாத் மற்றும் காற்றாலை பண்ணை பிரிவின் செயற்பொறியாளர் K ராதாகிருஷ்ணன் ஆகிய இருவரும் உடனடியாக பணியில் இருந்து விடுவிப்பு. முறைகேடு புகார்களில் சிக்கிய 2 அதிகாரிகள் ஒரே நாளில் விடுவிக்கப்பட்டிருப்பதால் ஊழியர்கள் மத்தியில் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் எறையூர் மொன்னவேடு பகுதியில் திறக்கப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தின் இலக்கு முடிந்ததாக கூறி மூடப்பட்டதால் 5000 நெல் மூட்டைகள் தேங்கியிருப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. தேங்கி கிடக்கும் நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்ய கோரி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். 2 நாளாக டிபிசி ரன் ஆகலை. என்னன்னு விசாரித்தப்போ அது அவங்க வித்தவுட் இன்டிமேஷனு எந்த ஒரு தகவலும் சொல்லாமல் மூடிட்டாங்க. வெள்ளிக்கிழமைலேருந்து ரன் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 20-30 வண்டி வரிசையாக நிற்கிது, நடக்கலை. விவசாயிங்களுக்கு சரியான பதிலும் சொல்லலை. அந்தந்த இடத்துல அங்கே இருக்குது, அவன் நிலத்துலையும் தண்ணிலையும் மழையிலையும் வெயிலையும் காஞ்சி கிடக்குது. எவன் கஷ்டப்பட்டு 20 பகல் 6 மாதம் பயிர் பண்ணி எடுத்து அந்த ரோட்டில் போட்டு மழைக்கு பாதுகாத்துன்னு உட்காந்துன்னு இது சொல்ல ஒரே சொல்லி டார்கெட் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. மேட்டூர் அணையில் இருந்து வரும் 12ஆம் தேதி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாததன் காரணமாக 5,30,000 ஏக்கர் குறுவை சாகுபடி பாதிக்கப்படும் என்பதால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் கவலை. தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தல். 79 அடி தான் இருக்குது. அதனால் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதனால் ஒரு 5,5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி பண்ண முடியாமல் போகுது. அதனால் இந்த வருஷம் வறட்சியாக இருக்கும். மேலும் நம்ம மே மாதம் நமக்கு கர்நாடகா நமக்கு தர வேண்டிய தண்ணி இது வரைக்கும் கொடுக்கல. இதை தமிழக அரசு தலையிட்டு உடனடியாக அந்த தண்ணீர் பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று தொடங்கி வைக்கிறார். நிர்வாக காரணங்களால் தள்ளி வைக்கப்பட்ட இந்த முக்கிய திட்டத்தின் தொடக்க விழா இன்று மாலை 5 மணிக்கு சென்னை ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைச்சர் பங்கேற்ற அங்கன்வாடி மைய திறப்பு விழாவில் தங்கள் கட்சி பாடல்களையும் சினிமா பாடல்களையும் ஒலிபெருக்கியில் ஒலிக்கச் செய்து தாவேகவினர் அலப்பறையில் ஈடுபட்டதால் சர்ச்சை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் முகம் சுழித்ததுடன் அரசு நிகழ்ச்சியை கட்சியின் பிரச்சார நிகழ்ச்சியாக மாற்றிய ஆளும் கட்சியினர் மீது கடும் அதிருப்தியை தெரிவித்தனர். திமுக ஆட்சியில் மின்சாரத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தபோது மின்மாற்றிகள் வாங்க வெளியிடப்பட்ட டெண்டர்களில் 397 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி சிபிஐ வழக்கு பதிவு. 2021, 22, 23ஆம் ஆண்டுகளில் மின்வாரியத்தால் மின்மாற்றிகள் வாங்க வெளியிடப்பட்ட டெண்டர்களில் முறைகேடுகள் நடந்ததாக எழுந்த புகாரில் FIR பதிவு செய்து விசாரணையை தொடங்கியது சிபிஐ. திருச்சியில் 14 வயது மாணவியை முட்புதருக்கு அழைத்துச் சென்று 20 வயது இளைஞர் பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். கோயில் திருவிழாவில் மாணவிக்கு பழக்கமான இளைஞர் மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி பள்ளி செல்வதாக கூறிவிட்டு முட்புதருக்கு வர வைத்ததாக விசாரணையில் தகவல். பெண்களை தவறாக சித்தரித்து பேசும் தென்காசி மாவட்ட தாவேக செயலாளர் ராஜபிரகாஷ் மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மீது அக்கட்சியின் பெண் நிர்வாகி SP அலுவலகத்தில் புகார். மத்திய மாவட்ட தாவேகவில் பெண் நிர்வாகிகளுக்கு பாதுகாப்பே இல்லை என்றும் பாதிக்கப்பட்ட பெண் நிர்வாகி குற்றச்சாட்டு. எனக்கு நடந்த இந்த ஒரு சம்பவம் எந்த ஒரு பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது. அதாவது மத்திய மாவட்டத்தில் ஒரு சில பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது மாவட்டத்திட்ட நாங்கள் எடுத்துகிட்டு போனால் அவர் அதை காது கொடுத்து கேட்கல. அதாவது பெண்கள் அவதூறாக பேசுகிறது, நிறைய விஷயங்கள் உள்ள ரொம்ப இதாக தப்பாக நடக்கு. என்னால் முழுசாக சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு தப்பான பசனை கூட வச்சுக்கிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க பசனை எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துக்கிட்டு இருக்காரு. கட்சியில் எப்படி இருக்கணும், மக்களுக்கோ மகளிருக்கோ எவ்வளோ
அவ்வளோ ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லி தான் அண்ணன் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மத்திய மாவட்டத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. சென்னை சூளைமேடு பகுதியில் 15 வயதான சிறுமியை ஆசை வார்த்தை கூறி கடத்திச் சென்ற இளைஞரால் அதிர்ச்சி. புகாரின் பேரில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய சதீஷ் என்ற காமுகன் போக்சோவில் பிடிபட்ட நிலையில் அதிகரிக்கும் போக்சோ குற்றங்களால் பெண் பிள்ளைகளின் பெற்றோர் அச்சம். சென்னை புழல் பகுதியில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் அவரது வளர்ப்பு தந்தை சிக்கினார். புகாருக்கு பின்னரும் நடவடிக்கை இல்லை என கூறி சிறுமியின் தாய் தற்கொலைக்கு முயன்றதை அடுத்தே காமுகனை கைது செய்த காவல்துறை. சென்னை அம்பத்தூர் அருகே போக்சோ வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்த காமுகன் மீண்டும் 10 வயது சிறுமியிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறிய கொடூரம். தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி வருவதால் பெற்றோர் அச்சம். சென்னை தரமணி பகுதியில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த IIT மாணவிக்கு இருசக்கர வாகனத்தில் வந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை விரட்டி பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்த மக்கள். ஆட்சிக்கு வந்தபோது முதல் நாள் கையெழுத்திட்ட சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படையை இத்தனை நாட்கள் தொடங்காமல் அலட்சியப்படுத்தியது ஏன் என பெண்கள் கேள்வி. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே கோயில் திருவிழாவில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 25 வயது இளைஞர் போக்சோவில் சிக்கினான். காங்கேயம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தொடர்ச்சியாக 2 நாட்களில் 2 போக்சோ வழக்குகளில் 2 சிக்கியுள்ளதால் பெண் பிள்ளைகளை வெளியில் அனுப்பவே பெற்றோர் அச்சம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரைச் சேர்ந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான தாவேக நிர்வாகியான வேலாயுத பெருமாள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சர்வதேச உரிமைகள் கழகத்தினருடன் பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. மகள் படிப்புக்காக உதவி செய்வதாக ஆசை வார்த்தை கூறி செல்போன் மூலமும் நேரிலும் பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு. நம்ம மார்க்கெட்டில் இருக்குல்ல அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாற்றினாங்க. அங்கேயும் ஒழுங்கான நடவடிக்கை எனக்கு எடுக்கலை. எல்லாமே லஞ்சம் போயிட்டே இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன். லஞ்சம் கொடுத்து இது பண்ணாங்க. இப்போ வந்திருக்க முதலமைச்சர் கண்டிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அவர் இதுக்கு எனக்கு முதலமைச்சர் முடிவெடுத்து தருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வேலாயுத பெருமாளை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ண வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சட்டவிரோதமாக சாராயம் காய்ச்சிய 2 பேர் சிக்கினர். 60 லிட்டர் சாராய ஊறல் மற்றும் 4 லிட்டர் சாராயம் அழிக்கப்பட்ட நிலையில் காவல்துறை விழிப்புடன் செயல்பட்டு சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் கடந்த 5ஆம் தேதி உடல் பாகங்கள் ஏதுமின்றி கண்டெடுக்கப்பட்ட சடலத்தின் தலை செங்கல்பட்டு ரயில் நிலையம் அருகே ஒரு புதரில் இருந்து கண்டெடுப்பு. தேனாம்பேட்டை தாமஸ் சாலை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் தன் கணவரை ஆண் நண்பருடன் சேர்ந்து பெண் கொலை செய்த நிலையில் உடலின் ஒவ்வொரு பாகத்தையும் தனித்தனியே வெட்டி வெவ்வேறு இடங்களில் வீசிய கொடூரம். செங்கல்பட்டு மாவட்டம் மணிமங்கலம் அருகே காதலை கைவிட மறுத்த சட்டக்கல்லூரி மாணவனை பெண்ணின் தரப்பைச் சேர்ந்த ரவுடி கத்தியால் வெட்டிய கொடூரம். மாணவரை கத்தியால் வெட்டியதாக 25 வயதான ரவி என்பவன் பிடிபட்ட நிலையில் சட்டத்தின் மீதான பயம் இல்லாததே இதுபோன்ற துணிகர குற்ற சம்பவங்களுக்கு காரணம் என குற்றச்சாட்டு. தன்னை ஏமாற்றி சீரழித்தது போல் மேலும் பல பெண்களை சீரழிக்க கூடாது என்பதற்காகவே அமீர் அலியை கொன்றேன். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் சூட்கேஸில் தலையில்லா உடல் கிடந்த விவகாரத்தில் கைதான வங்கதேச பெண் பகீர் வாக்குமூலம். சேலம் மாவட்டம் சங்ககிரி அடுத்த தேவூர் அருகே கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட தாவேக நிர்வாகி உள்பட 6 பேரிடமிருந்து 12.5 கிலோ கஞ்சா மற்றும் 3 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல். திமுக ஆட்சியில் இருந்ததைப் போலவே தாவேக ஆட்சியிலும் கட்சியினரே போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி ரயில்வே ஜங்ஷன் அருகே தனியார் விடுதியில் ரூம் எடுத்து நண்பர்களுடன் சேர்ந்து போதை ஊசி செலுத்திக் கொண்ட அரியமங்கலத்தைச் சேர்ந்த 18 வயது பெண் உயிரிழப்பு. அளவுக்கு அதிகமாக போதை ஊசி செலுத்திக் கொண்டதாக கூறப்படும் நிலையில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பொதுமக்கள் சாடல். நெல்லை தேவர்குளத்தில் திருமணமான உறவினருடன் தொடர்ந்த செல்போன் தொடர்பால் உருவான குடும்ப மோதல் இறுதியில் அக்காவை தம்பியை வெட்டி கொள்ளும் நிலைக்கு சென்ற கொடூரம். தொழில்நுட்பத்தை பொறுப்பின்றி பயன்படுத்தும் நிலையால் பெரும்பாலான குடும்பங்களின் அமைதியும்
உயிர்களையும் பலி கொடுக்க செய்யும் அபாயமாக மாறியுள்ளதாக பலரும் வேதனை. நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி அருகே அக்காவை அரிவாளால் வெட்டி கொன்ற தம்பியின் செயலால் அதிர்ச்சி. காதலை கைவிடுமாறு அக்காவுடன் அடிக்கடி வாக்குவாதம் செய்து வந்த நிலையில் மோதல் முற்றி கொலையில் முடிந்தது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டதை கண்டித்து நடைபெற்ற சாலை மறியல் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர் மீது திமுகவினர் கொடூர தாக்குதல். ஆட்சியை இழந்த பிறகும் திமுகவினருக்கே உண்டான அராஜக போக்கும் அடாவடித்தனமும் துளியும் குறையாதது அம்பலம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் காரில் கஞ்சா கடத்தி வந்த நபர் பிடிபட்ட நிலையில் அவரிடமிருந்து 5 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளில் எல்லாம் கஞ்சா புழக்கம் பரவி வருவதால் இளைஞர்கள் வாழ்வு சீரழியும் நிலையில் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை. சிவகங்கை, திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 2 ஆண்டுகளாக மின் மாற்றிகளை உடைத்து காப்பர் கம்பிகளை கொள்ளையடித்த 2 சிறார்கள் உட்பட 5 பேர் சிக்கினர். 11 இடங்களில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 800 கிலோ காப்பர் திருட்டு நடந்ததன் மூலம் அரசின் பாதுகாப்பு குறைபாடுகள் அம்பலம். திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் பைபாஸ் சாலையில் பெட்ரோல் பங்க் ஊழியரை 2 பேர் சேர்ந்து விரட்டி தாக்கிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. வரிசையில் நிற்குமாறு கூறிய ஊழியரை இருசக்கர வாகனத்தில் வந்தவர் நண்பருடன் சேர்ந்து தாக்கியதாக தகவல். தூத்துக்குடி மாவட்டம் தாளமுத்து நகரில் ஆன்லைன் லாட்டரி விற்ற தாவேகா கிளை செயலாளர் ராம்குமார் கைது. ஆளுங்கட்சியின் முக்கிய நபர்களின் உறவினர்கள் போதைப்பொருள் வழக்கில் சிக்கிய அதிர்ச்சி அடங்காத நிலையில் நிர்வாகியே சட்டவிரோத லாட்டரியில் சிக்கியது அரசின் சட்டம் ஒழுங்கு மீதான கேள்விகளை தீவிரப்படுத்தியுள்ளது. சென்னையில் மது குடிக்க பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்ட தம்பியை இரும்பு கம்பியால் அண்ணன் அடித்து கொலை செய்த சம்பவத்தால் அதிர்ச்சி. குடிபோதையால் உயிரிழப்பும் குடும்ப அழிவும் தொடரும் நிலையில் மதுவால் சமூக அமைதி கேள்விக்குறியாகியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பழைய தருமபுரியில் கஞ்சா விற்பனை செய்ததாக 2 இளைஞர்கள் சிக்கினர். தாவேகா அரசு பொறுப்பேற்ற கடந்த 40 நாட்களாக கஞ்சா விற்பனை, கடத்தல், கைது சம்பவங்கள் அன்றாட காட்சியாக மாறியிருப்பது சட்டம் ஒழுங்கு மீதான கடும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் கம்மாபுரத்தில் தொடரும் மின்வெட்டால் குறுவை நெற்பயிர்கள் கருகி வீணாகும் அவலம். ஆட்சி மாறினாலும் விவசாயிகளின் வேதனை மாறவில்லை என குற்றம் சாட்டிய விவசாயிகள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டு அரசை கண்டித்தனர். மதுரை மாவட்டம் கள்ளந்திரியில் நெல் கொள்முதல் செய்த தொகை 4 மாதங்களாக வழங்கப்படாததை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல். திமுக ஆட்சி மாறி தமிழக வெற்றிக்கழக ஆட்சி வந்தாலும் விவசாயிகளின் காத்திருப்பும் கண்ணீரும் மாறவில்லை என்றும் பணத்திற்காக காத்திருக்கும் நிலை தொடர்வதாகவும் விவசாயிகள் வேதனை. மதுரை மாநகரின் மகாத்மா காந்தி நகர் பேருந்து நிலையம் எதிரே செயல்படும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பெண்கள் உட்பட பொதுமக்கள் திரளானோர் சாலை மறியல். பயணிகள், மாணவிகள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் தொடர்ந்து புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என அதிருப்தி தெரிவித்துள்ள மக்கள். சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் புதுப்பித்தல் பணி என்கிற பெயரில் சுமார் 1500 ஆண்டுகள் பழமையான பழங்கால சிற்பங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் குப்பையோடு குப்பையாக மரத்தடியில் வீசப்பட்டதால் அதிர்ச்சி. வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற பொருட்களின் மதிப்பை அறியாமல் அலட்சியமாக செயல்படுவது சுற்றுலா தலத்தின் பராமரிப்பில் உள்ள குறைபாடுகளை வெளிப்படுத்துவதாக ஆய்வாளர்கள் புகார். வீட்டுமனை பட்டா கேட்டு மனு அளித்தும் நடவடிக்கை இல்லாததை கண்டித்து மயிலாடுதுறை வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட திருநங்கைகள் தங்களுக்கு யாரும் வாடகைக்கு வீடு கொடுக்காத நிலையில் வீட்டுமனை பட்டாவும் வழங்காமல் தொடர்ந்து இழுத்தடித்து வந்ததால் வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறி போராட்டம் நடத்துவோம் என்று எச்சரிக்கை. மயிலாடுதுறை பொறுத்தளவுக்கு எங்கேயும் வாடகை வீடு எதுவுமே எங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. இத்தனை திருநங்கைகள் நாங்கள் எங்க போவோம்? ஃபர்ஸ்ட் நாங்க 44 பேர் கொடுத்தோம், அப்புறம் 29 பேர் கொடுத்து சுருக்கி 21 திருநங்கைகள் கொடுத்தோம். 21 திருநங்கைகளுக்கு இலவச வீடு கொடுங்க, நாங்க மற்ற திருநங்கைகள்லாம் அதில் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறோம்னு சொல்லிதான் முடிச்சது. இது வரைக்கும் எங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து எந்த ஒரு பதிலுமே வரவே இல்லை. இது அவங்க தமிழக அரசு வட்டாட்சியர் எல்லாரும் சேர்ந்து தலையிட்டு இந்த திருநங்கைகளுக்கு எங்களுக்கு நீதி வழங்கி இந்த இடத்த கொடுக்கணும். அது வரைக்கும் நாங்க தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து போக மாட்டோம். இதுக்கப்புறமே எங்களுக்கு பதில் கிடைக்கலன்னா நாங்க வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு குடியேறி போராட்டம் நடத்தலான்னு இருக்கோம். விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் நியமனம் தொடர்பாக
தலைமை ஆசிரியரிடம் டிவிகே மாவட்ட செயலாளர் குணா சரவணன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவத்தால் சர்ச்சை. பாமக எம்எல்ஏ செல்வத்தை கேட்கக்கூடாது, எங்களை மீறி எதுவும் நடக்கக்கூடாது என்று மாவட்ட செயலாளர் மிரட்டிய வீடியோ வெளியானதால் அதிர்ச்சி. எம்எல்ஏ மட்டும்தான், எம்எல்ஏனா எம்எல்ஏ மட்டும் தான் பார்க்கணும். அது வந்து ஆட்சியெல்லாம் வந்து அதிகாரிலாம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கருமத்தூர் கோட்டையூரில் செயல்படும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி 50க்கும் மேற்பட்ட பெண்கள் திடீர் முற்றுகை போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டியில் குப்பை கிடங்கில் அடிக்கடி ஏற்படும் புகை மூட்டத்தால் அவதியடைந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதியவர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு மூச்சுத் திணறல் ஏற்படுவதாகவும் புகார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மேட்டுப்பாளையத்தில் 30 பேருடன் சென்ற தனியார் பள்ளி பேருந்து சக்கரம் கழன்று ஓடிய சம்பவத்தால் பெற்றோர் அதிர்ச்சி. வட்டார போக்குவரத்து அலுவலர், வருவாய் கோட்டாட்சியர், பள்ளிக்கல்வித்துறை, தீயணைப்புத்துறை 16ஆம் தேதி பள்ளி பேருந்துகளில் 14 வகை ஆய்வு செய்து அளித்த சான்று பொய்யா அல்லது வெறும் கண் துடைப்பு நாடகமா என எழும் கேள்வி. கேரளத்தில் ஷிகல்லா பாக்டீரியா பாதிப்பால் கோழிக்கோட்டை சேர்ந்த 4 வயது சிறுமி உயிரிழந்த நிலையில் வயநாட்டில் மேலும் 2 பேருக்கு ஷிகல்லா பாக்டீரியா தொற்று உறுதி. மாசுபட்ட நீர் மற்றும் கெட்டுப்போன உணவால் பரவும் இந்த பாக்டீரியா குடல்களை கடுமையாக பாதிக்கும் நிலையில் வயநாடு மாவட்டத்தில் உள்ள 2 பள்ளிகளில் பயிலும் 164 மாணவ மாணவிகளுக்கு காய்ச்சல், வாந்தி ஏற்பட்டதை அடுத்து பள்ளியில் உள்ள குடிநீர் பரிசோதனைக்கு அனுப்பி வைப்பு. இந்திய எல்லை பாதுகாப்பு படையுடன் பேச்சுவார்த்தை நடத்த பங்களாதேஷ் எல்லை காவல் படையின் பிரதிநிதிகள் குழு இந்தியா வருகை. ஆவணங்கள் இல்லாத வங்கதேசத்தினரை எல்லையை கடந்த BSF அனுப்பி வருவதாக அந்நாட்டு சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகளால் இரு நாட்டு பாதுகாப்பு படைகளுக்கும் இடையே நிலவும் பதற்றமான சூழல் தொடர்பாக பேச்சுவார்த்தை. 7 ஆண்டுகளுக்கு பிறகு வடகொரியாவிற்கு முதன்முறையாக பயணம் மேற்கொண்ட சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு பியாங்யாங்கில் ராணுவ மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு. சீனாவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையிலான உறவுகள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புதிய தொடக்க புள்ளியில் இருப்பதாக ஜி ஜின்பிங் கருத்து. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 130 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 14,200 ரூபாய்க்கு வர்த்தகம். தங்கம் விலை நாளுக்கு நாள் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் நிலையில் விலை மாற்றம் இன்றி வர்த்தகமாகும் வெள்ளி. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 270 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,70,000 ரூபாய்க்கும் விற்பனை. இந்தியாவில் பெட்ரோல், டீசல் மற்றும் LPG விற்பனையில் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் கடும் வருவாய் இழப்பை சந்தித்து வருவதாக தகவல். ஒவ்வொரு லிட்டர் டீசலுக்கும் 30 ரூபாய், பெட்ரோலுக்கு 6 ரூபாய் இழப்பு ஏற்படுவதாகவும் நாளொன்றுக்கு 600 முதல் 700 கோடி ரூபாய் வரை இழப்பு பதிவாவதாகவும் மத்திய பெட்ரோலிய அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறைந்த பட்ஜெட்டில் உருவான அப்செஷன் திரைப்படம் உலக பாக்ஸ் ஆபீஸில் 1920 கோடிக்கு மேல் வசூலித்து மாபெரும் சாதனை. சுமார் 6.4 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட இந்த திரைப்படம் உலக அளவில் இந்தியாவில் மட்டும் 37 கோடியே 6 லட்சம் ரூபாயை வசூலித்துள்ள நிலையில் தயாரிப்பு செலவை விட 300 மடங்கு அதிக லாபம் ஈட்டியுள்ளது. பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 58 கோடிக்கும் அதிகமான வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். ஏழை எளிய மக்களை முறையான வங்கி அமைப்புக்குள் கொண்டு வந்த இந்த முயற்சி பொருளாதார பாதுகாப்பில் முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. மத்திய அரசின் உஜ்வாலா பயணிகளுக்கான மானிய கேஸ் சிலிண்டர் எண்ணிக்கையை 9லிருந்து 4ஆக குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல். சமையல் எரிவாயு செலவு சுமை மீண்டும் அதிகரிக்கும் அபாயம் எழுந்துள்ளதால் பயனாளர்கள் கடும் அதிருப்தி. தாம்பரம் பகுதியில் பெண்கள் பாதுகாப்பு மீண்டும் கேள்விக்குறியாகியுள்ளது. டாஸ்மாக் கடை அருகே மது போதையில் இருந்த இளைஞர்கள் பெண்ணை கிண்டல் செய்ததால் தட்டி கேட்ட கணவர் தாக்கப்பட்டார். மனைவி கண்முன்னே நடந்த தாக்குதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில்
பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள இடும்பன் கோயிலில் 18 சவரன் தங்க நகை மற்றும் வெள்ளிவேல் மாயமான சம்பவத்தால் பக்தர்கள் கடும் அதிர்ச்சி. கோயிலுக்கு புதிய செயல் அலுவலர் நியமிக்கப்பட்ட நிலையில் நகைகள் மாயமானதாக கண்டறியப்பட்டுள்ளதால் வழக்கு பதிவு. இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் பங்கெடுக்க உலகளாவிய மருந்து நிறுவனங்களுக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அழைப்பு. உலகளாவிய பொருளாதார சவால்களுக்கு மத்தியில் இந்தியா 7.7% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாகவும் கூட்டாண்மை அமைக்க சிறந்த வாய்ப்பை உருவாக்குவதாகவும் மத்திய அமைச்சர் நம்பிக்கை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தெற்கு காவல் நிலையத்திற்குள் நுழைந்து பணியில் இருந்த பெண் காவலரை மிரட்டி தகாத வார்த்தைகளால் பேசிய சரித்திர பதிவேடு குற்றவாளிகளான அண்ணன் தம்பி இருவர் கைது. எங்களை பற்றி விசாரிக்க வீட்டிற்கு வரும் காவலர்களை கொல்லாமல் விடமாட்டோம் எனவும் மிரட்டல் விடுத்து அராஜகம். சேலம் அருகே பாறைவட்டம் கிராமத்தில் உள்ள சந்துக்கடையில் மது பாட்டில் திருடியதாக கூறி கட்டிட தொழிலாளி அடித்து கொலை. மது பாட்டில் திருடியதாக கூறி தனது மகனை கடத்திச் சென்று கொலை செய்துள்ளனர் என உயிரிழந்தவரின் தந்தை வீடியோ வெளியிட்டு உருக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பூரில் காய்கறி கடையில் ஹெல்மெட் அணிந்து வந்து 11,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்ற 2 கொள்ளையர்கள். கொள்ளை சம்பவத்தின் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் அதிகரிக்கும் கொள்ளை சம்பவங்களால் வியாபாரிகள் பொதுமக்கள் அச்சம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸ் மற்றும் மினி பேருந்தை திருடிச் சென்ற நபர் சிக்கினார். நீண்ட காலமாக வேலை கிடைக்காததால் திருட்டு வேலையில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டவர் வாக்குமூலம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை சுற்றியுள்ள பகுதிகளில் மீண்டும் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் காய்ச்சும் சம்பவம் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தூய ஆட்சி வந்து 40 நாட்களே ஆன நிலையில் கள்ளச்சாராயம், போதை மாத்திரை, போதை ஊசி புழக்கம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட எருக்கஞ்சேரியில் மின்மாற்றியில் ஏற்பட்ட தீ விபத்தால் அருகே நிறுத்தப்பட்ட வாகனங்கள் எரிந்து நாசம். வடசென்னை பகுதியில் திமுக ஆட்சிக் காலத்தில் பூமிக்குள் புதைக்கப்பட்ட உயர் மின்னழுத்த கேபிள்கள் மிகவும் தரம் குறைந்தவையாக இருப்பதால் பல்வேறு இடங்களில் மின்மாற்றிகள் வெடித்து மின்தடை ஏற்படுவதாகவும் மக்கள் புகார். மதசார்பற்ற கூட்டணி தமிழ்நாட்டில் இல்லை என மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கூறியிருப்பதன் மூலம் ஒரு காலத்தில் கூட்டணியாக இருந்த திமுகவிற்கு எதிராக அம்புகளை வீசியுள்ளது. கூட்டணியில் இருப்பதாக திமுக கூறி வரும் நிலையில் அதை மறுத்து மார்க்சிஸ்ட் சார்பில் பதிலளித்திருப்பது தமிழக அரசியலில் நையாண்டி சம்பவமாக பார்க்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் மின் வாரியத்திற்கு சொந்தமான ஃபியூஸ் கேரியர்களை திருடியதாக 2 பேரை பிடித்து வைத்து போலீசார் விசாரணை. பிடிப்பட்ட 2 மீது பல்வேறு திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக விசாரணையில் தகவல். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை மரபுசாரா எரிசக்தி பிரிவில் முறைகேடுகள் மற்றும் அவசர கதியில் டெண்டர் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டதாக புகார். பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்ட புகாரில் மேற்பார்வையாளர் RG பிரசாத், செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பணியிடை நீக்கம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 772 கன அடியாக சரிவு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாத காரணத்தால் 876 கன அடியாக இருந்த நீர்வரத்து 772 கன அடியாக குறைந்துள்ள நிலையில் அணையின் நீர்மட்டம் 79.75 அடியாகவும் உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் கள் விற்பனைக்கு அனுமதி வழங்குவது பற்றி அரசின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. டாஸ்மாக் வருவாய்க்கு மாற்றாக கள் விற்பனையிலும் வருவாய் ஈட்டலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியிருந்த நிலையில் அரசின் பதில் என்ன என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.
இஸ்ரேல் ஈரான் மோதலில் ஓமன் கடல்சார் மீட்பு பகுதியில் MT மாரிவெக்ஸ் கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து மீட்பு பணியில் இறங்கிய மும்பை கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் ஓமன் கடற்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் கப்பலில் இருந்த 24 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்பு. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள உருக்கு ஆலையில் உருக்கு குழம்புகளுடன் வாளிகள் சரிந்ததில் 9 தொழிலாளர்கள் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலி. மீட்பு படையினர் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் படுகாயமடைந்த தொழிலாளர்கள் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தகவல். நாடு முழுவதும் நீட் UG மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வினாத்தாள்களை கொண்டு செல்ல MI-17 ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்களை பயன்படுத்த முடிவு. நாடு முழுவதும் உள்ள 18 குறிப்பிட்ட இடங்களிலிருந்து தேர்வு மையங்களுக்கு இந்திய விமானப்படை விமானத்தின் மூலம் வினாத்தாள் தொகுப்புகள் கொண்டு செல்லப்படும் என தகவல். விண்வெளி வீரர்களை மீண்டும் நிலவுக்கு அனுப்பும் நாசாவின் ஆர்டெமிஸ் திட்டத்தில் விண்வெளிக்கு செல்ல இருக்கும் வீரர்களை அறிமுகம் செய்கிறது நாசா. இந்திய நேரப்படி ஜூன் 9 அன்று இரவு 8:30 மணிக்கு டெக்சாஸ் மாகாணத்தின் ஹூஸ்டனில் உள்ள விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் ஜான்சன் விண்வெளி மையத்தில் நடைபெறும் நேரலை நிகழ்ச்சியில் விண்வெளி வீரர்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிப்பு. ஈராக்கில் ஆன்மீக சுற்றுலா முடித்து பஸ்ரா நகருக்கு திரும்பிய பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்ததில் 21 பேர் உயிரிழந்த பரிதாபம். கோர விபத்தில் படுகாயமடைந்த 19 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை. இஸ்ரேலுடன் மோதல் ஏற்பட்டதை தொடர்ந்து உள்நாட்டு வெளிநாட்டு விமான சேவையை தற்காலிகமாக ரத்து செய்த ஈரான். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் குறைந்ததை அடுத்து தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்த வான்வெளிகளை சிரியாவும் ஈராக்கும் மீண்டும் திறந்தன. தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒன்றான பிலிப்பைன்ஸில் அடுத்தடுத்து 3 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 32 பேர் பலி. நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் சரிந்ததில் இடிபாடுகளுக்குள் சிக்கி மேலும் சிலர் பலியாகி இருக்கலாம் என அச்சம். ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் தீவிரமானதால் கடும் சரிவை சந்தித்த இந்திய பங்குச்சந்தைகள் சென்செக்ஸ் 763 புள்ளிகளும் நிப்டி 243 புள்ளிகளும் வீழ்ந்த நிலையில் முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் 5 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. ஈரான் அமெரிக்கா போர் 100 நாட்களை கடந்தும் நீடித்து வருவதால் எரிபொருள் விலை உயர்வு, வர்த்தக பாதிப்புகள் மற்றும் விநியோக சங்கிலி சிக்கல்களால் பல நாடுகள் பொருளாதார அழுத்தத்தில் சிக்கி திணறி வரும் அவலம். நிலைமை மேலும் மோசமடையாமல் இருக்க சர்வதேச சமூகம் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தல். ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலிய ட்ரோன்கள் ஈரானின் இஸ்ஃபகான் பகுதியை தாக்கிய வீடியோ காட்சி வெளியீடு. இஸ்ரேலின் தாக்குதலில் நஜாஃபாபாத்தில் உள்ள ஒரு முக்கிய கிடங்கு தீக்கிரையானது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் கோரிக்கையை தொடர்ந்து இஸ்ரேல் மீதான தாக்குதலை நிறுத்துவதாக அறிவித்துள்ள ஈரான், தெற்கு லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தொடருமானால் தங்கள் தாக்குதல் மேலும் தீவிரமாகும் என எச்சரிக்கை. ஏப்ரலுக்கு பின் தாக்குதல் நடைபெறாத நிலையில் ஈரான் இஸ்ரேல் நாடுகள் மீண்டும் போரில் ஈடுபட்டதால் மத்திய ஆசியாவில் தொடர்ந்து கொந்தளிப்பான சூழல். தமிழ்நாட்டில் 9 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமாக வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 103.5 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்ததாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. குண்டும் குழியுமான சாலையில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள், மாணவ மாணவிகள் கடும் அவதி. பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 1 இன்னிங்ஸ் மற்றும் 300 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. இந்தியா சார்பில் அறிமுக சுழற்பந்து வீச்சாளர் மானவ் சுதர், வாஷிங்டன், குல்தீப் ஆகியோர் சிறப்பாக பந்து வீசி ஆப்கான் அணியை சுருட்டினர். உலகக்கோப்பை கால்பந்து பயிற்சி ஆட்டத்தில் மொராக்கோ மற்றும் நார்வே அணிகள் இடையிலான போட்டி டிராவில் முடிந்தது. மொராக்கோவின் பிரஹிம் டயஸ் ஆட்டத்தின் 7வது நிமிடத்தில் முதல் கோலை அடிக்க 75வது நிமிடத்தில் நார்வே வீரர் மார்டின் ஓடேகார்ட் ஒரு கோல் அடித்து சமன் செய்தார். T20 உலகக்கோப்பை பெண்கள் கிரிக்கெட்டிற்கான பயிற்சி போட்டியில் இந்திய பெண்கள் அணி 26 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 179 ரன்கள் எடுத்த நிலையில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன்கள் மட்டுமே எடுத்தது.
நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் தலைவர் 173 திரைப்படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் கமல்ஹாசன் தயாரிப்பில் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கும் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு ஜூன் மாத இறுதியில் தொடங்க உள்ளது. விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பில் காமெடி கலந்த கதைக்களத்தில் உருவான கட்டா குஸ்தி 2 படத்தின் சம்பவக்காரி பாடல் ப்ரோமோ வெளியீடு. கட்டா குஸ்தி 2 படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் விரைவில் வெளியாக உள்ள நிலையில் வரும் ஜூலை 3ஆம் தேதி இந்த படம் திரைக்கு வரும் என அறிவிப்பு. விஜய் சேதுபதி நடிப்பில் தமிழ், கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி மொழியில் வெளிவரவுள்ள ஸ்லம்டாக் 33 டெம்பிள் ரோடு படத்தின் டீசர் வெளியானது. ஸ்லம்டாக் 33 டெம்பிள் ரோடு திரைப்படம் விரைவில் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. சசி இயக்கத்தில் விஜய் ஆண்டனி, சுவாசிகா மற்றும் லிஜோமல் ஜோஸ் நடித்துள்ள 100 சாமி திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. 100 சாமி திரைப்படத்திற்கு தணிக்கை வாரியம் UA சான்றிதழ் வழங்கியுள்ள நிலையில் வரும் 19ஆம் தேதி இந்த படம் திரைக்கு வரும் என அறிவிப்பு.